அதிமுகவில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தேர்தல் தோல்வி காரணமாக அதிமுக மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டு குழுக்களாக இருவரும் பிரிந்து நிற்கிறார்கள். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவும், சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழுவும் தற்போது தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் தோல்வி காரணமாக அதிமுக மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மூன்றாவது நாளாக தனித்தனியாக ஆலோசிக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவும், சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழுவும் தற்போது தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதை நோக்கி செல்கிறது அதிமுக? என்ன நடக்கிறது அதிமுக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உடைகிறதா அதிமுக என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன நடக்குது அதிமுகவில்? மூன்றாவது நாளாக இரு குழுக்களாக பிரிந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திற்கு எப்படி வருவார்கள்? அவர்களுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து என்னவாக இருக்கும்? ஸ்டாலின் திலவதி, அதாவது மீண்டும் ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா என்ற அந்த கேள்விக்கான பதிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஒரு பிளவை நோக்கி இந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டுமா என்று இரண்டு தரப்பிலுமே யோசிப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்ம அதிமுக மூத்த நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசும் பொழுது இந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 30 to 35 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அதே வேளையில மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தலவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராமச்சந்திரன், ஜெயசுதா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதாவது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தெளிவி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு காரணம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய பிடிவாதம் தான் மிக முக்கியமான காரணமாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்போது இந்த கருத்து வேறுபாடுகள் மேலோங்கி இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்த வந்து இங்க குறிப்பிட்டாக வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்க மற்றொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, சட்டமன்றத்துடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்.பி. வேலுமணியை கடந்த ஆட்சி காலத்தின் போது, அதாவது திமுக ஆட்சி காலத்தின் போது சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். சட்டமன்ற பொருளாக எஸ்.பி. வேலுமணி இருந்தார். இந்த நிலையில கிட்டத்தட்ட 2/3 பங்கு ஆதரவு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்ற எம்எல்ஏக்களுக்கு பின்னால் அந்த ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகள் மேலோங்கி இருக்கின்றன. அதற்கான திட்டம் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் வருகின்ற 13ஆம் தேதி அன்று தாவேக அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில நடைபெற இருக்கிறது. இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் தலைமையிலான இந்த குழுவினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தாவேக அரசை ஆதரித்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தற்போது தாவேக அரசுக்கு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து காங்கிரஸ், ஐயுஎம்எல், இந்தியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த 30 to 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை, அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கிறார்கள். இந்த சி.வி. சண்முகம் தரப்பிலும் தொடர்ச்சியாக இங்கு வந்து ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனால் நம்மளால உறுதியாக கரெக்டான அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸை வந்து நம்மளால சொல்ல முடியல. ஆனால் 30க்கும் மேற்பட்டவர்கள் அந்த 2/3 பங்கு ஆதரவு எங்களுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழலை தான் தாவேக அரசு மீதான அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் அவர்கள் இந்த அரசை ஆதரித்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்கள் என்று தற்போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தான் தெரிகிறது. மற்றொரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இது தகவல் அடிப்படையில் தான் தற்போது வரை அதற்கான அந்த உறுதியான தகவல் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. அதாவது நேற்று இரவே ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பை ஆளுநர் விடுத்த பிறகு தாவேக தலைவரும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று சந்தித்துதான்
இந்த ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் தன்னுடைய நம்பிக்கை அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தின் போது எந்த விதமான குழப்பங்களும் வந்துவிடக்கூடாது, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில இவர்களுடைய ஆதரவை கூட அவர்கள் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு தகவல் தொடர்ச்சியாகவே இருந்து வரக்கூடிய சூழல்ல தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளவை நோக்கி செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இது அடுத்தடுத்த நாட்களில் எவ்வாறு அது மறுவடிவம் பெறும் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டியது. தற்போதைய விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ஸ்டாலின்.